சவுக்கு சங்கர் வந்து பேசினது தவறு அப்படின்னா வழக்கு போடலாம். ஏற்கனவே வந்து அவர் பேசின பல்வேறு கருத்துக்களுக்கு எதிராக வழக்கு போட்டு சிறைப்படுத்தப்பட்டார். அது வேற. அவர் நிறைய வழக்குகளை சந்திச்சு தான் இருக்கிறாரு. ஆனால் ஒரு வீடு புகுந்து தாக்குறது, பொருள்களை உடைக்கிறது, வீட்டில் தனியாக இருந்தால் அவருடைய தாயாரை வந்து மிரட்டுவது, கழிவுகளை கொண்டு போய் அவர் வீட்டுக்குள்ளே கொட்டுவதெல்லாம் ரொம்ப அநாகரிகத்தின் உச்சம். இதெல்லாம் அது வந்து தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் கிடையாது. இங்கே வந்து மாற்று கருத்து உள்ளவங்களையும் நம்ம வந்து ஜனநாயக ரீதியாக அணுகியிருக்கோம். அதான் தமிழ்நாடு. தமிழ்நாடு பிற மாநிலங்கள் வந்து ஒரு சிறப்பாக இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு தகுதியாக நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில். மாற்று கருத்து என்னெல்லாம் பேசலாம். இப்போ ஒரே தமிழ்நாட்டில் எந்த மேடையும் போட்டு என்ன கருத்து நீங்கள் பேசலாம். பிற மாநிலம் அப்படி பேச முடியாது. இன்றைக்கு வந்து அவங்க சனாதனத்துக்கு ஆதரவு மேடை போட்டு பேசுகிறாங்க. நம்ம சனாதனத்துக்கு எதிராக சாதி ஒழிப்பு கருத்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எந்த மேடையும் போட்டு தமிழ்நாட்டில் எங்கே வேணால் என்ன வேணாலும் பேசலாம். அந்தளவுக்கு ஒரு கருத்து சுதந்திரம் வந்து பரவலாக்கப்பட்ட பூமி தான் ஒரு தமிழ்நாடு. அந்த இடத்துல வந்து சவுக்கு சங்கர் ஒரு கருத்தை சொல்கிறார் அப்படின்னா அது கருத்தில் உடன்பாடு இருந்தால் கடந்து போங்க. இப்போ ஒரு தவறாக பேசினாருன்னு நீங்கள் வழக்கு போடுங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க. ஆனால் ஏன் வந்து வீடு புகுந்து அவர் வந்து அவருடைய வீட்டை தாக்கி பொருள்களை வந்து உடைச்சி நாசம் பண்ணி அவங்க தாயாரை மிரட்டி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் கழிவுகள்லாம் கொட்டுறீங்கன்னா இது போன்ற அநாகரிக செயலை வந்து யாருக்கு நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவறு. அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் வந்து நேற்று வந்து முதல் முறையாக வந்து கண்டிச்சிட்டார். அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கருத்து சொல்லியிருக்காரு.